அஸ்மத்குருப்யோ நமः. சுவாமி ஸ்ரீ லீலாசுகர் அருளி செய்த ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் அனுபவித்து கொண்டு வந்தோம். 3 ஆஸ்வாசம், 3 சாப்டர். ஒவ்வொரு சாப்டர்லேயும் 100க்கு மேலே ஸ்லோகங்கள். போன முதல் சாப்டர் இது வரைக்கும் அனுபவித்தது 109 ஸ்லோகம். இப்போது த்விதீய ஆஸ்வாசம், 2வது ஆஸ்வாசம் நாம் அனுபவிக்கப் போகிறோம். கண்ணனை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக ஆழங்கால் பட்டு அனுபவித்து நம்மளையும் கண்ணன் அனுபவத்தில் திளைக்கச் செய்கிறார் சுவாமி. முதல் ஸ்லோகம் 2வது ஆஸ்வாசத்தில் கண்ணன் துயர் நீக்கும் குழந்தை, அந்த கிருஷ்ணன் நமது மனோரதத்தை பூர்த்தி செய்யட்டும் என்கிறார் சுவாமி. அபிநவ நவநீத ஸ்னிக்தம் ஆபீத துக்தம் ததிகண பரிதிக்தம் முக்தமங்கம் முராரேஹே திசது புவன கிருச்ரச்சேதி தாபிஞ்ச குஞ்சச்சவினவ சிகிபிஞ்ச லாஞ்சிதம் வாஞ்சிதம் நஹா. குழந்தை கண்ணனுக்கு ரொம்ப ஆசையாக, ரொம்ப இஷ்டம் எது அப்படின்னா, கடைஞ்செடுத்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நவநீதம் வெண்ணெய், கடைந்தெடுத்த வெண்ணெய். அப்போ தான் கடைஞ்செடுத்து கொஞ்சம் வாமாக இருக்கிற அந்த வெண்ணெய் திரண்டு வந்தபோது அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அதை அவன் உண்ணும்போது அந்த கையில் இருக்கிற வெண்ணெய், ஒட்டின்னு இருக்கிற வெண்ணெயெல்லாம் உடம்பில் அப்பிப்பானான். மேனி முழுவதும் அப்பிக்கொண்டது அவன் மேனி. அதனால் வெண்ணெய் பிசுக்கு ஏறி பளபளன்னு இருக்கு. இது போதாதுன்னு கலயத்தில் இருக்கிற பாலை வேற பருகுகிறான். பிறகு தயிரை ஊற்றுவானா, அதையும் ஒரு கை பார்க்கிறான். அந்த தயிரும் பாலும் வெண்ணையும் அவன் மேனியில் திட்டு திட்டாக ஒட்டின்றிருக்கு. இதனால் அவன் மேனி பார்க்கும்போதே அப்படியே மனோரஞ்சிதமாக மயக்குவதாக இருக்கிறது. பூணித் தொழிலில் பொக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நாணத்தினையும் இல்லாத நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாரான்னு பெரியாழ்வார் அனுபவிப்பது போல அந்த வெண்ணையெல்லாம் பட்டு வெண்ணெய் பிசுக்கோட மண்ணில் போய் விளையாடி அந்த மண்ணும் இந்த வெண்ணெய் பிசுக்கோட சேர்ந்து அதை பார்ப்பதற்கு பெரிய முகக்குமா, அவ்வளவு அழகாக இருக்குமா. தாபிஞ்சம் என்ற பச்சை மரத்தின் பூங்கொத்துக்களை போன்று இருக்க அவனுடைய காந்தி, அந்த ஒளி. புத்தம் புதிய மயில் இறகைகளை அவனுக்கு கிரீடமாகவும் மாலையாகவும் இருக்கிறது, அலங்கரித்திருக்கு. அவன் குழந்தையாக இருந்தால் கூட உலகங்கள் மொத்தத்துக்குடைய கஷ்டங்களையும் அவன் போக்குபவன். அந்த பாலகிருஷ்ணன் அடியார்களுடைய நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றட்டும் என்கிறார் சுவாமி. அபிநவ புதிதான நவநீத வெண்ணையினால் ஸ்னிக்தம் பளபளப்பாய் இருப்பதும், ஆபீத துக்தம் இப்படி பாலை குடித்ததும், ததிகண பரிதிக்தம் தயிர் துளிகளால் பூசப்பட்டதும், புவன கிருச்ரச்சேதி உலகத்தின் துன்பத்தை போக்குவதும், தாபிஞ்ச குஞ்சச்சவி பச்சை மரத்தில் உள்ள பூங்கொத்து போல இருக்கிற காந்தியை உடைய, நவ சிகிபிஞ்சா புதிய மயிலிறகால் சாஞ்சிதம் அலங்கரிக்கப்பெற்றதுமாகிய முராரே கிருஷ்ணனுடைய, முக்தம் அங்கம் அழகிய திருமேனி, நக நம்முடைய வாஞ்சிதம் மனோரதத்தை, திசத்து அளிக்கட்டும் என்று சுவாமி அனுபவிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் அவனுடைய அந்த கருமுகில் வண்ணன் நம்மை காக்கட்டும் என்று அவனுடைய ஒளி, அந்த மேனியோட ஒளியை அனுபவிக்கிறார் சுவாமி. யாம் திருஷ்ட்வா யமுனாம் பிபாசுரநிஷம் வியூஹோ கவாம் காகதே வித்யுத்வானிதி நீலகண்ட நிவஹோ யாம் திருஷ்ட்வமுத்கண்டதே உத்தம் சாயதமால பல்லவமிதி சிந்தந்தியம் கோபிகாஹ காந்தி காளிய சாசனஸ்ய வபுஷ சாபாவனி பாதுனஹ. காளிங்க நர்த்தனம் பண்ண கண்ணனுடைய திருமேனியின் ஒளி மிக மிக புனிதமானது, மிக மிக ஆச்சரியமானது, அற்புதமானது. அது அடியார்களுடைய நம் எல்லாரையும் காப்பாற்றட்டும் என்கிறார் சுவாமி ஸ்ரீ லீலாசுகர். அவன் திருமேனி யமுனையைப் போல் கருத்து இருக்கான். மேகத்தைப் போல அப்படியே கருமேகம் போல இருக்கிற வண்ணம், கருநீல வண்ணம். தமால மரம் போல பச்சையாகவும் இருக்கு. பல வண்ணங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சியளிப்பதால் ஜீவர்கள் குழப்பமடைகிறார்கள்.
மாட்டு மந்தைகள் தூரத்திலிருந்து அவனை பார்த்து அது கருநிறம் கொண்ட யமுனை நதின்னு ஓடி வந்து தண்ணீர் சாப்பிடணும்னு ஓடி வந்து தாகத்தை தணித்து கொள்ள நோக்கி ஓடி வருது. நீலமேகம்னு தடுமாறி மயில்கள் கூட்டம் கூட்டமாய் ஆவலுடன் ஆடுகிறது. தமாலம் என்ற பச்சை மரம் அவன் நினச்சிட்டு கோபியர்கள் அந்த மரத்தின் தளிர்களையும் பூக்களையும் தங்கள் அலங்காரத்துக்கு தேவைன்னு அவன் அங்கத்தை கிள்ளுகிறார்கள். அவ வச்சுக்கணும் தலையில் அப்படின்னு. இப்படி ஆச்சரியமான அந்த கருமுகில் வண்ணன் நம்மை காப்பாற்றட்டும். பாவனி பாதுனகா என்கிறார் சுவாமி. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.